ஹலோ கைஸ், வெல்கம் டு டிகே விலாக்ஸ். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நைட் ருட்டீன் தான். நான் இன்னைக்கு டோக்கி 3 பேருமே சேர்ந்து நைட்டில் என்னெல்லாம் பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்றதும் அண்ட் எங்களோட லைஃப்பில் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு சில விஷயங்கள், அதாவது இப்படி தான் எங்கள் லைஃப் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய சம்பவங்களும் நடந்திருக்கு. ஸோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நைட்டு வந்துட்டு இப்போலாம் மார்னிங் குக் பண்ணுறது அது வந்து சாப்பிட்றது இல்லை, வெரி ரேர், மிச்சமாச்சுன்னா தான் நம்ம இப்போ சாப்பிட்றது. அதனாலே நான் லன்ச் அண்ட் மார்னிங்க்கு வந்துட்டு குக் பண்ணும்போதே நைட்டுக்கு மிச்சம் ஆகாத மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்துட்டு செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா வந்துட்டு மார்னிங் ரைஸ் அந்த மாதிரி நைட்டில் சாப்பிட்றதுனால நம்ம ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ஸ்பெஷல் டயட்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு லைஃப் ஸ்டைலை கொண்டு போகும்போது அது ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருக்கும். அதனால் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்லாம் வந்து நம்ம நைட்டில் ஜிம்முக்கு போயிட்டுருந்தோம், அதனால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ நிக்கியும் நானும் 2 பேருமே வந்துட்டு மார்னிங் டைம்லேயே போயிட்டு வர்றதுனால நைட் நல்லாவே டைம் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனால் இப்போலாம் ஃப்ரெஷ்ஷாக நைட்டு டின்னர் வந்துட்டு குக் பண்ணுறோம். நிக்கி ஆஃபீஸ்லேருந்து 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவார். வந்த உடனே நாங்கள் வந்துட்டு அவர் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆனதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்றது தான் வந்துட்டு இப்போது வழக்கமாக நாங்கள் வச்சிட்ருக்கோம். ஸோ அந்த ரொட்டீனில் இப்போ நான் என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னோடய பிளான் வந்துட்டு தோசை, லைக் மில்லட் தோசையும் அதுக்கப்புறமா அது மேலே வந்துட்டு அப்படியே நம்ம முட்டை தோசை போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் டேஸ்டியாக வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் நம்ம நினச்சது எப்போவுமே வந்துட்டு நடக்காது அப்படின்ற மாதிரி தான். மேக்ஸிமம் எங்கள் லைஃப்பில் அப்படி தான் நடக்குது. நாங்கள் என்ன நினச்சாலும் அது மேக்ஸிமம் வந்துட்டு நடக்காது. ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். நினச்சது ஒன்று கூட 99% நடக்காது. ஏதாச்சும் 1% சான்ஸ் இருக்கும், அவ்வளோதான் நடக்கிறதுக்கு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஆனியன், டொமேட்டோ, பச்சை மிளகாய் அண்டு கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு அழகாக கட் பண்ணி நம்ம இந்த ஃபுட்டு தான் இப்போ சாப்பிட போகிறோம் அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். 3 முட்டை வந்துட்டு உடச்சி ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி, லைட்டாக கொஞ்சம் பெப்பர் போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஃபுட்டு வந்துட்டு தோசை அண்ட் வந்துட்டு தோசை ஆம்லெட் மாதிரி, அதாவது முட்டை தோசை மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். பட் நான் எடுத்துருக்கிற அந்த சோள மாவு இருக்கு இல்லையா, அந்த சோள மாவு வந்துட்டு ரோட்டி இல்லை தோசை இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கலாம். இந்த மில்லட் சோள மாவு இந்த குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். பட் நம்ம தான் நார்த் இந்தியன் கிடையாதே. ஸோ இவங்க சிவராமன் சார் வந்துட்டு எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது என்னென்னா, நம்ம ஊர்லேயே நிறைய இருக்குது, நம்மளோட ஃபுட்லேயே நிறைய ஹெல்த் இருக்குது, அதை விட்டுட்டு தேடி தேடி போயிட்டு நம்ம வேறு ஊரில் இருக்கிறதான் கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி. இது வந்துட்டு இப்போது நம்ம ஊர்லேயே நிறைய ஹெல்த்தி ஃபுட் இருக்கும், ஆனால் நம்ம வந்துட்டு சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சோள மாவு வந்துட்டு வாங்கியிருந்தேன். இதை வந்துட்டு என்னால் ஒழுங்காக உருப்படியாக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணவே முடியல. நான் வந்துட்டு ரோட்டி செஞ்சேன், ரோட்டி வந்துச்சு. பட் ஆனால் அது நம்ம நாக்குக்கு நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டுக்கு வந்துச்சான்னு கேட்டால் எனக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. ரோட்டி செஞ்சேன், ரோட்டி வந்துச்சு. ஆனால் அது சாப்பிடும்போது நம்ம இதில் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு ஃபீல் வந்துடுச்சு. பீட்ரூட்லாம் போட்டு செஞ்சுருந்தேன். பட் ஓகே, அது ஹெல்தி, சாப்பிட்டோம், ரோட்டியும் வந்துச்சு. பட் அதை சாப்பிடும்போது அந்த ரோட்டி ஃபீல், சப்பாத்தி சாப்பிட்டா சப்பாத்தி ஃபீல் வரும், தோசை சாப்பிட்டா தோசை ஃபீல் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரோட்டி ஃபீலே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு சரி இனிமேல் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ நான் மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆஸ் யூஷுவல் சும்மா தோசை பவுடரில் தோசை கலப்போம் இல்லையா, தோசை மாவு ரெடி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு தோசை ஊற்றுறோம். ஆனால் இந்த தோசை வந்துட்டு வரவே இல்லைங்க, அதுதான் ஹைலைட்டு. எழுந்திரிக்கவே இல்லை. பேன் பிரச்சனையா இல்லைனா வந்துட்டு இந்த மாவில் வந்துட்டு தோசை வராதா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ரோட்டி பண்ணேன் இல்லையா, அதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் மாவில் வந்துட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தோசை ஊற்றினேன், ஓரளவுக்காச்சும் வந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு வரவே இல்லை. மேபி அப்போ பீட்ரூட் போட்டதுனால வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இப்போ வந்துட்டு வரவே இல்லை. சரி அதான் போச்சே, இந்த மாதிரி குழிப்பணிகாராச்சு பண்ணலான்னு பார்த்தா குழிப்பணிகாரம் அதுக்கு மேலே அப்படியே கட்டியாக இந்த நம்ம விளக்கு வைப்போம் இல்லையா, கோவிலுக்கு அந்த மாவிளக்கு, லைக் அந்த மாவில் வந்துட்டு வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அது எப்படி நான் டோக்கிக்கு கொடுக்குறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சரி அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா, அது எப்படியோ குழி பணிகாரம் போட்டுட்டு அதை வந்துட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் டோக்கி கொடுத்தோம். டோக்கி எப்படியோ 2-3 தான் சாப்பிடல, எக்ஸ்பிரிமெண்டன் மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், சரி இனி ஆம்லேட்டு போடுறதை விட இந்த குழி பணிகாரத்துலேயே வந்துட்டு முட்டை போட்டு
பால் பாலாக வச்சுட்டு சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அதில் போட்டுட்டோம். ஸோ அதில் போட்டால் அதுலேயும் வந்துட்டு ஒரு சம்பவம் ஆச்சு. அது என்ன சம்பவம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு நிறைய வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நான் ஆட் பண்ணி 3 முட்டை தான் போட்டிருக்கேன். என்னோட பிளான் என்னென்னா முட்டை தோசை, அதனால நான் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இது வந்துட்டு குழி பணியாரத்தில் எடுத்து ஊற்றும்போது ஃபுல்லாகவே வெஜ்ஜஸ் தானே இருக்குது. லைக் ஆனியனாக இருக்கட்டும், டொமேட்டோவாக இருக்கட்டும். அப்போது அந்த முட்டையோட அந்த அளவு வந்துட்டு கம்மியாக இருக்குது. அதனால உருண்டையாக குழி பணியாரமும் கடைசியில் வரல. இப்படி தான் வந்துட்டு எங்களோட லைஃப் மேக்ஸிமம் ரிலேட்டடாக இருக்குது. எப்படின்னா, நாங்கள் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் அது வந்துட்டு நடக்காது. என்ன என்ன ஏதுன்னு தெரியாது, நடக்காது. ஆனால் நாங்கள் அது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததே கிடையாது. சரி, நம்மளால் என்ன முடியுமோ அது எல்லாமே நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு திடேலேருந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு நாங்கள் அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். லைக் முட்டை தோசை சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தோம், அதுவும் வரல. சரி, அந்த மாவில் வந்துட்டு குழி பணியாரம் பண்ணலான்னு பார்த்தோம், அதுவுமே கரெக்டாக வரல. சரி, இது பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அட்லீஸ்ட் முட்டையிலையாச்சும் குழி பணியாரம் பண்ணிக்கலான்னு ட்ரை பண்ணேன், அதுவும் வரல. கடைசியாக வந்துட்டு இந்த பொடி மாஸ் தான் வந்துட்டு சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் இதுவும் ஓகே தான். இந்த மாதிரி தான் வந்துட்டு எங்களோட லைஃப்பும் நிறைய வந்துட்டு நாங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம், ரெஸ்ட் எடுக்காமல், கொஞ்சம் என்ஜாய் பண்ணாமல், ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் வந்துட்டு ஒன்று கூட உருப்படியாக சக்ஸஸாக வர மாட்டேங்குது. தத்தி தத்தி தாவி தாவி இந்த 2 வருஷமாக இந்த யூடியூப் சேனல் மானிட்டைசேஷன் வரைக்கும் வந்திருக்கு. அவ்வளோதான் தவிர இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் யூடியூப் டவுன் ஆகிடுச்சு. யூடியூப்லேயும் வந்துட்டு இப்போது கொஞ்சம் டவுன் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் ஹோப் வச்சுட்டு நம்ம வந்துட்டு டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்ம பக்கம் காத்தடிக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எப்போவுமே வந்துட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, எதையுமே நிறுத்துறாதீங்க. ஃபெயிலியர்ஸ் நிறைய நடக்கும். அந்த ஃபெயிலியர்ஸில் மட்டும்தான் நம்ம நிறைய கற்றுப்போம். நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு நாங்கள் ஃபெயிலியர் ஆகும்போது ஏன் ஃபெயிலியர் ஆகுது, அண்ட் இப்படி பண்ணி பார்க்கலாமா, அப்படி பண்ணி பார்க்கலாமா, இது ட்ரை பண்ணலாமா, ஸோ நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், அப்படி நிறைய விஷயங்களை வந்துட்டு நாங்கள் கேதர் பண்ண ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லாமல் மேபி சக்ஸஸ் ஆகிருந்தால் அப்படியே கொஞ்சம் சேனல்லையும் ஜாலியாக கொண்டு போயிருக்கலாம். பட் மைண்டுக்குள்ளே வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தேடல் இருக்கு இல்லையா, அந்த தேடலை நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம கற்றுப்போம். நாங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு கற்றுக்கிட்டு நிறைய ஓடிட்டுருக்கு. மேபி எங்களுக்கு டைம் கூட நல்லா இல்லாமல் இருக்கலாம். இஃப் வி பிலீவ் அந்த மாதிரி சைடில் நம்ம பிலீவ் பண்ணுறோன்னா, நம்ம டைம் நல்லா இல்லை, நமக்கு பேட் டைம் போகுது, இல்லை நமக்கு ஏதோ இருக்குது, நம்ம வீட்டுக்கு ஏதோ பேட் வந்துடுச்சு அப்படிலாம் நம்ம நினைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருந்தால் மேபி அது இந்த டைமாக கூட இருக்கலாம். மேபி குட் டைம் வரும்போது அதை நாங்கள் எப்படி சொல்கிறது, யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் என்றைக்குமே ப்ரிப்பேராக இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் என்ன வந்துட்டு மைண்ட்லேயோ இல்லை நாங்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கோமோ 2 பேரும் அதை அப்படியே வந்துட்டு நாங்கள் கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கோம். மற்றவங்க எங்களை பார்த்து சிரிப்பாங்களோ, இல்லை மற்றவங்க எங்களை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்களோ, இவங்க பாட்டுக்கு புதுசு புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுறாங்க, ஒன்று கூட உருப்படியாக பண்ணல அப்படின்றது நாங்கள் வந்துட்டு கேள்வியும் பட்டிருக்கோம் எங்களை சொன்னது. பட் ஸ்டில் நாங்கள் வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பாக ஒரு நாள் அச்சீவ் ஆகும், இல்லைனா அச்சீவ் ஆகிற வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி தான் லைஃப் போக போகுது. சும்மா வெட்டியாக வந்துட்டு உட்காரல அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்பவே இருக்குது. ஏன்னா சும்மா டிவி பார்த்துக்கிட்டோ, இல்லைனா வந்துட்டு ஒன்றுமே பண்ணாமல் ஃபோன் பார்த்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டோ நாங்கள் 2 பேருமே இல்லை. எங்களோட ஒரு நாள் கம்ப்ளீட்டாக நாங்கள் டெய்லி ப்ரொடக்டிவாக வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய டிவி பார்க்குற ஹவர் மேக்ஸிமம் 1 ஹவராக இருக்கும். அதுக்கு மேலே வந்துட்டு மேக்ஸிமம் பார்க்க மாட்டேன். அப்படி பார்க்கணுனாலும் நிக்கி வந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாச்சும் பார்க்க முடியும்னா பார்க்குறது. இப்படி தான் எங்களோட ப்ரொடக்டிவ் ஹவர் போயிட்டுருக்கு. மற்ற டைம் ஃபுல்லாகவே ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்போம். லைக் டோக்கியோட வீடு க்ளீன் பண்ணிக்கிறது, வீட்டில் குக் பண்ணிக்கிறது, அண்ட் மீதி இருக்கிறவ டோக்கியோட விளையாடுறது, யூடியூப்காக திங்க் பண்ணுறது, வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறது, ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்களுமே வந்துட்டு எப்போவுமே ஹோப்பை விட்டுறாதீங்க, ட்ரை பண்ணுறத விட்டுறாதீங்க. உங்களால் முடிஞ்சது அந்த டேயில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிவிட்டு அப்படியே உட்காந்துராதீங்க. இருக்கிறதுலே பெரிய பெரிய தப்பு அது மட்டும்தான். நான் இப்போது வேலைக்கு போக முடியல, நான் வேலைக்கு போயிட்டு இருந்த ஒரு ஆள், ஆனால் நான் வந்துட்டு வேலைக்கு போக முடியலன்றனால தான் யூடியூப்பை எடுத்துகிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். மேபி நான் இப்போ 2 இயர்ஸ் கழிச்சு நான் வேலைக்கு போவேன். அதனால் இந்த 4 இயர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்றதுக்காக தான் நான் யூடியூபையே வந்துட்டு எடுத்தேன். சக்ஸஸ்ஃபுல்லாக ஓரளவுக்கு வந்திருக்கு 10K வரைக்கும் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்கள் லைஃப்பை எதுலேயுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் சக்ஸஸை நோக்கி போயிட்டே இருங்க. ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க.
இன்றைக்கி வீடியோ இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் எப்பவும் போல் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ. பாய் பாய்.